ஹாய், திஸ் இஸ் ஷப்னாஸி. நாங்கள் தொடர்ச்சியாக ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிட்டு வரோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஈகோ. பொதுவாக ரிலேஷன்ஷிப்பில் ஈகோ எங்கன்னா தலை தூக்கும்னு சொன்னால், ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் யார் முதல்ல சாரி சொல்கிறது, அப்படி இல்லாட்டி யார் அங்கே சரண்டர் ஆகிறதுன்ற விஷயத்தில் தான் ஈகோன்றது தலை தூக்க பார்க்கும். ஹஸ்பண்ட் தானே பிள்ளை செஞ்ச, ஸோ நான் சாரி கேட்கணும்னு ஒய்ஃபும், இல்லாட்டி ஒய்ஃப் தானே ஸ்டார்ட் பண்ணா, ஸோ நான் சாரி கேட்கணும்னு ஹஸ்பண்டும் நினைச்சு தொடர்ச்சியாக ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபடுறதுனால தான் பிரச்சனைகள் பெருசாக காரணமாக இருக்கு. அப்படி எங்களுக்கு இடையில பிரச்சனைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள் வார நேரம் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாத்து கொள்ளணுமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை இன்னும் தொடர்ந்து கொண்டு போய் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணுமா என்ற கேள்வி நாங்கள் எங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டாலே அதுக்கு எங்களுக்கு ஒரு பதில் வரும். அந்த பதிலுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் நடவடிக்கைகளை நாங்கள் அமைச்சு கொள்ளணும். பொதுவாகவே இந்த கேள்வியை நாங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கேட்குற நேரம் எங்களுக்கு பதில் வர்றது நிச்சயமாக எங்கள் ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் சேவ் பண்ணணும். ஸோ நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் பிழை செஞ்சோ இல்லையோ, அப்படி இல்லாட்டி நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணமோ இல்லையோ, இதை இதோட முடியணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம்னு சொன்னால், அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அப்படி ஒய்ஃபாக இருக்கணும், யாராக இருந்தாலும் முன்னுக்கு முன் வந்து விட்டு கொடுத்து சாரியோ அப்படி இல்லாட்டி ஒரு ஃபிசிக்கல் டச்சோ அப்படி ஒரு ஹக் மூலமாகவோ எங்களுக்கு அந்த பிரச்சனையை அதோட எங்களுக்கு முடிச்சு கொள்ள முடியுமாக இருக்கும். இங்கே நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்திற்கு கொள்ளணும். சாரி சொல்றதுன்றது எங்களோட வீக்னஸ் இல்லை. அது நாங்கள் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க ட்ரை பண்ணுற ஒரு விடயமாகத்தான் காணப்படுது. நாங்கள் எப்போ இந்த சாரி கேட்குறத ஒரு வீக்னஸாக அல்லது ஒரு சரண்டர் ஆகிறதாக, தலை குனிதலாக நினைக்கிறோமோ, அந்த சந்தர்ப்பம் எல்லாத்துலேயுமே எங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னுமே முரண்பாட்டுக்குள்ள போகக்கூடிய ஒரு நிலை தான் காணப்படுது. ஸோ இங்கே நாங்கள் இந்த விஷயத்த சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இது ஒரு வீக்னஸ் இல்லை, இது நாங்கள் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பொண்டாக்கக்கூடிய ஒரு விடயம் என்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாங்கள் ஈகோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நாங்கள் வின் பண்ணிட்டோம், நான் ஹஸ்பண்டை வின் பண்ணிட்டு அப்படி ஹஸ்பண்டை ஒய்ஃப் வின் பண்ணதா அங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமே தவிர, அதால் எங்களோட பார்ட்னர் நிறைய மன கஷ்டங்களுக்கு உள்ளாக வேண்டிய நிலைமை இருக்கும். ஸோ நாங்கள் ஈகோ என்றதை மிச்சம் இறுக்கி பிடிச்சி கொள்ளாமல் எங்களோட பார்ட்னர்ஸை முன்னுரிமைப்படுத்தி அவங்களுக்கு என்ன தேவையோ, எங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி இன்னும் பொண்டுள்ளதாக ஆக்க முடியுமோ அதற்கான நடவடிக்கைகளை, அதற்கான செயற்பாடுகளை தான் நாங்கள் முன்னெடுக்கணும் என்று நாங்கள் எங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உறுதியாக எடுத்துக்கொள்ளணும். ஈகோன்றது டெம்பரரி சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும், பட் ரிலேஷன்ஷிப்ன்றது லைஃப் லாங் பீஸை தரும். ஸோ இங்கே இது ரெண்டுலையுமே நாங்கள் எதை சூஸ் பண்ணுறோம்ட்டு எங்களோட தனிப்பட்ட ஒவ்வொருத்தரோட கையிலையும் இருக்குது. தேங்க்யூ.